செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள். தூர் வாராததால் மழை நீரில் பயிர்கள் மூழ்கி சேதம். வானவரம் அடுத்த ரங்காபுரம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் தொடர் கனமழையின் காரணமாக சாய்ந்து மழை நீரில் மூழ்கி நெற்மணிகள் முளைக்கும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வானவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ரங்காபுரம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் பயிர், உளுந்து பயிர் செய்து வருகின்றனர். தற்பொழுது பல ஏக்கர் நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்பொழுது 3 நாட்களாக அவ்வப்போது பெய்த கனமழையால் விவசாய நிலங்களில் மழை நீர் புகுந்து தேங்கி நெல் பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் சாய்ந்து வீணாகி உள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், என் பேர் எஸ் ராஜலட்சுமி. நான் ரங்காவரம் கிராமத்தில் வசிக்கிறேன். எங்களுக்கு 2 ஏக்கரா நாங்கள் நெல் பயிர் நட்டு இருக்கிறோம். பொதுக்காவா இருந்தது தள்ளிட்டாங்க. பொதுக்காவே இல்லாதனால என் வளர்ச்சல் மேலே தண்ணி போயிட்டு எனக்கு நஷ்டமாயிடுச்சு. நான் அதிகாரிங்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன். நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும். நாங்கள் கடன் வாங்கி தான் வச்சுருக்கிறோம். இது எப்படி நான் வீடு கட்டணுன்னே என்னால் தெரியல, புரியல. எனக்கு எதுவுமே என்ன பண்ணணும்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு நாங்கள் அழுகிறோம். என்னால் அழியாத குறை தான் தண்ணியில். இதை பாருங்க, பாருங்க எப்படிங்க இது என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் இது எதனாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்க. எனக்கு நான் பயிர் வச்சு நான் எவ்வளோ நஷ்டத்துக்கு நான் 2 ஏக்கரை எனக்கு சும்மா போகுது. இதுக்கு அதிகாரிகளை ஏதாவது நடவடிக்கை எடுத்து எனக்கு எதனா பண்ணணும். உடனடியாக எனக்கு தூர் வாங்கி கொடுக்கணும். காவா இருந்தால் எனக்கு இது மாதிரி பொருள் என் பொருள் நஷ்டமாக போகிறது கிடையாது. வருஷம் தராது எனக்கு விதாயனுக்கு நாங்கள் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை. நான் 6 வருஷமாக பெட்டிஷன் கொடுத்துனுக்குறேன். ஆனால் அதை எந்த நடவடிக்கை எந்த அதிகாரியும் எடுக்க சொல்லி ஆர்டர் கலெக்டர் ஆஃபீஸ் ஆனாலும் எடுக்கலை. உடனடியாக காவா தூர்வாரி இந்த விவசாயிகளெல்லாம் பயனடையணும். மாங்குப்பம் ஏரி பகுதியில் இருந்து உபரி நீர் செல்லும் கால்வாய் பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாலும், மேலும் உபரி நீர் செல்லும் கால்வாயை முறையாக தூர் வாராததாலும் மழை காலங்களிலும் மேல் பகுதியில் இருந்து வரும் நீர் கால்வாய்களில் செல்லாமல் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி பயிர்கள் அனைத்தும் வீணாக்கி உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பல ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நெற்மணிகள் மீண்டும் விளைக்கும் தருவாயில் உள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் அரசு அதிகாரிகள் முறையாக இப்பகுதியை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு கால்வாய் பகுதியினை முறையாக மீட்டெடுத்து பல ஆண்டுகளாக தூர்வாராமல் கிடைக்கும் கால்வாய்களை முறையாக தூர்வாரி வரும் காலங்களில் இதுபோல் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விவசாயிகளை காத்திட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றனர். மேலும் கடன் வாங்கி பயிரிட்டுள்ள சேதமடைந்த நெற்பயிருக்கு உரிய இழப்பீடு தொகையை வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.